பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 119வது அதிகாரம் 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நம்முடைய சிறுமையிலே நம்மை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை வாக்கு தந்து தேற்றுகிற கர்த்தருடைய வசனமானது அது ஜீவனுள்ளதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை வியாதியின் ஒரு மும்முரமான ஒரு அழிந்து போவேன், இனி இதற்கு மேலாக என்னிடத்தில் ஜீவன் இல்லை என்று சொல்லும் போது அந்த இடத்திலே பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதுபோல பல சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கும் போது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது. வேறு எந்த புஸ்தகத்திலும் காணப்படாத ஒரு புஸ்தகத்தை எழுதும் போது பலரும் தன்னுடைய காரியங்களுக்காக, இல்லை என்றால் உலக ஞானத்தை கூட்டும்படியாக அவர்கள் எழுதுகிறார்கள். இல்லை என்றால் அந்த புஸ்தகம் ஒரு வேளையிலே வாசிக்கப்பட்டு பிறகாக அது மறக்கப்பட்டு போகிறது. ஆனால் இந்த வேதம் என்று சொல்லுவது ஒரு நாளும் மறக்கப்படுகிற புஸ்தகம் அல்ல, மாய்ந்து போகிற புஸ்தகம் அல்ல. அது என்றைக்கும் நிலை நிற்கிறதாய் காணப்படுகிறது. காரணம், அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது. பாருங்கள், கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினாலே மரித்தவன் உயிரோடு எழுந்து வந்தான். அவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை. லாசருவே வெளியே வா என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, உங்களுடைய வியாதியை பார்த்து, உங்களுடைய போராட்டத்தை பார்த்து சொல்லுங்கள், அதிகாரத்தோடு வார்த்தைகளை உபயோகிங்கள். கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலைகள் மத்தியிலே தந்த வாக்கு தத்தங்களை உபயோகிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மையாய் மாறி, பாருங்கள், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக என்னை தருளும். சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளதல்லவோ, என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும், மரித்து போனதையும் உயிரோடு எழுப்பி உங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.